வணக்கம் நண்பர்களே! நான் உங்கள் பெரியசாமி ஜோதிடர். நம்ம தொடர்ந்து பதிவுகள் பார்த்துட்டு இருக்கோம். அது முக்கியமான பதிவுகள். நமக்கு தெரிஞ்ச வகையில நம்ம படிச்ச புக்ல இருக்க பதிவுகள தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதேபோல பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து லக்னம் முதல் 12 வீடுகளுக்கு உண்டான அ ஒவ்வொரு அதிபதியும் எந்தெந்த வீட்டில் உட்கார்ந்திருந்தால் என்ன மாரியான பலன்கள் கொடுப்பாரு, அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப அந்த வரிசையில் இப்ப 6ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய ருண ரோக சத்துருஸ்தானாதிபதி. திரும்பவும் சொல்றேன். ருணரோக சத்துருஸ்தானாதிபதி என்கிற பாவாதிபதி 12 வீடுகள்ல இருக்கும்போது என்னென்ன மாரியான பலன்கள் கொடுப்பாங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச வகையில ஓரலா நம்ம பார்க்கலாம். சரிங்களா? 12ஆம் அதிபதி சாரி மன்னிக்கவும். 6ஆம் அதிபதி அப்படின்னு நம்ம சொல்லோம்னா, எல்லாத்துக்கும் டக்குனு ஞாபகம் வர்றது அப்படிங்கிற விஷயம் ச நோய்வாய்ப்பற்றுவோமோ அப்படிங்கிற கவலை தான் வரும். லக்னாதிபதி, 6ஆம் அதிபதிலாம் சேர்ந்துட்டா அவங்களுக்கு அந்த பயம் கட்டாயம் வந்துரும். இருந்தாலும் ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு வரலாம். சரிங்களா? எல்லாத்தையும் ஒரே நேரத்தில நம்மளால சொல்லிட முடியாது. சரிங்களா? இப்ப பார்த்தீங்கன்னா, அ 6ஆம் அதிபதி சரிங்களா? 6ஆம் அதிபதி லக்ன பாவத்தில் இருந்தார். சரிங்களா? என்ன மாரி குணநலங்கள அவர் கொண்டிருப்பார் அப்படின்னு பார்க்கையில, கோபம் அதிகமாக உள்ள நபராக இருப்பார். சரிங்களா? அடிக்கடி மூச்சு திணறல் பிரச்சனை அவருக்கு இருக்கும். சரிங்களா? இவருக்கு உத்தியோகம் நன்றாக இருக்கும். சரிங்களா? உத்தியோகம் நன்றாக இருக்கும். தலைமை தாங்கும் பண்பும் இவரிடம் இருக்கும். சரிங்களா? இ இவருக்கு கடன் இல்லன்னா சொத்து, கடன் அல்லது சிறு விபத்துகளை சின்ன வயதில் சந்தித்தவராக இருப்பார். சரிங்களா? அ போலீஸ், ராணுவம் இது போன்ற அ வேலைகளில் ஈடுபாடு உள்ள நபராக இருப்பார். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, உடல் பார்த்தீங்கன்னா, கட்டுமஸ்தான உடம்பு இருக்கதற்கு அமைப்பு உண்டு. சரிங்களா? ஆ கபடி, சிலம்பம் இந்த மாரி வீரதீக விளையாட்டுகளை பயில்பவராக இருப்பார். சரிங்களா? சாப்பாட்டு பிரியராக இருப்பார். சரிங்களா? இவருடைய மனைவி வேலைக்கு போற மனைவியாக அமையும். சரிங்களா? இவரு இவருக்கு மனைவிக்கு இந்த நாட்டு வைத்தியம், இல்ல பாட்டி வைத்தியம் இதெல்லாம் செஞ்சு செஞ்சு தானே அவருடைய நோய சரி பண்ணிக்கக்கூடிய ஒரு வித்தையை கற்றவராகவும் இருப்பார். சரிங்களா? எ இவர்களுக்கு கூட்டு தொழில் கொஞ்சம் அவ்வளவுக்கு நல்லா இருக்காது. சரிங்களா? இடுப்பு வலி தொந்தரவுகள் அடிக்கடி இருக்கும். சரிங்களா? அதோட அதோட பார்த்தீங்கன்னா, இவர்கள் எந்த விஷயத்த எடுத்தாலும் கண்டிப்பா வெற்றிங்கிறது நிச்சயம். சரிங்களா? தாமதமாக திருமணம் நடக்கிறதற்கு வாய்ப்பு உண்டு. அதேபோல பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி 2ஆம் பாவத்தில் இருந்தால் சரிங்களா, சிறு வயதில் தாமதமாக பேசியிருப்பார். சரிங்களா? ஆ உணவு தொழில் மூலம் வருமானம் பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? எப்போதுமே கண்ணு இல்லன்னா பல்லு ஏதாவது ஒரு பிரச்சனை குடுத்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? குடும்பங்கள்ல சண்டை சச்சரவுகள் அதிகமா இருந்து பிரிவினை ஏற்பட்டிருக்க வாய்ப்பு உண்டு. இல்லன்னா வேலைக்காக பிரிஞ்சு இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அ அதாவது அ உத்தியோகம் பார்த்துக் கொண்டே மீதி நேரம் வேலைக்கு போறவங்களுக்கும் இந்த அ 6ஆம் இடத்து அதிபதி 2ஆம் வீட்ல இருந்தா, அவங்களுக்கெல்லாம் இது சாத்தியம். சரிங்களா? கடன் வாங்கி கடன் அடைக்கிறதுல கெட்டிக்காரர்கள் 6ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல இருந்தா. இது மட்டும் இல்லாம, பேச்சால் வருமானமும் இருக்கும். வெளிநாட்டு வருமானமும் இவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஒரு சில பேருக்கு அப்படி அமையும். அ பொருளாதார பிரச்சனை அவர்களுக்கு ஓரளவு சிறு வயதில் அவர்கள் சந்திச்சிருப்பார்கள். இவங்களுக்கு அவங்க பெரியம்மா கூட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். சரிங்களா? இவர்களிடம் வாக்குவாதம் பண்ணுனா, சண்டை சச்சரவுகள்ல போய் முடியும். சரிங்களா? வாக்குவாதம் செய்வாங்க அதிகமா. சரிங்களா? அ இவங்களுக்கு அதிகமா நைட்டு வேல தான் அதிகமா அமையும். சரிங்களா? ஆனா கரெக்ட்டா நேரத்துக்கு சாப்பிடுவாங்க. சரிங்களா? கரெக்ட்டா நேரத்துக்கு சாப்பிடுறதுல கெட்டிக்காரங்களா இருப்பாங்க. சரிங்களா? எப்போதுமே கண் பிரச்சனை, இல்ல பல் பிரச்சனை இருக்கக்கூடிய ஒரு நபராக இருப்பார். ஆனால் இந்த 6ஆம் அதிபதி 2ல இருந்துச்சுன்னா, இவங்களுக்கு 40 வயசுக்கு மேல பார்த்தீங்கன்னா, வளர்ச்சி நன்றாகவே இருக்கும். ஆரம்ப காலம் கஷ்டமா இருந்தாலும், அவங்களுக்கு போக, 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 போக
வளர்ச்சி நன்றாக இருக்கும். அவங்க குடும்பத்தில யாராவது ஒரு ஆளு பூசாரியாவோ, இல்ல ஜோதிடம் பயின்றவராகவோ, இல்ல அ ஆசிரியராகவோ, இல்ல குரு தொழில்லயோ இருந்திருப்பார்கள். சரிங்களா? 6ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருந்தால் 6ஆம் அதிபதி 3ஆம் பாவத்தில் இருக்கும்போது, மார்க்கெட்டிங் வேலை உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். ஆனா சகோதரர்கிட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள், சகோதர சகோதரிகள்ட்ட இருந்து கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பா இருக்கும். சரிங்களா? இவர்களுக்கு வந்து இஎன்டி பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அடிக்கடி வந்து கையில காயம் பட்டுக்குவாங்க. 6ஆம் அதிபதி எந்த இடத்துல இருக்கோ, அந்த இடத்துல மூலம் ஒரு சில காயங்கள் உண்டு. சரிங்களா? அதனால புரிஞ்சுக்கணும். தெளிவா புரிஞ்சுக்கணும். சரிங்களா? 6ஆம் அதிபதி 3ல இருந்து 9ஆம் இடத்த தொடர்பு கொள்ளும். சரிங்களா? இவங்களுக்கு வந்து அ அப்பா வந்துட்டு 30 வயதிற்குள் 35 வயதுக்குள்ள இழந்தவர்களாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அது திரிசூனியம் அடைந்தால். சரிங்களா? குறிப்பிடுறேன். திரிசூனியம் அடைஞ்சிருச்சுன்னா இந்த மாரி நடக்கும். சரிங்களா? இவர்கள் முயற்சியில் கொஞ்சம் சிறு சிறு தடைகள் இருந்தாலும், தடைகளை தாண்டி வெற்றிங்கிறது இவர்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? அதேபோல 3ஆம் இடம் வந்து டாக்குமெண்ட் ஸ்தானம் அப்படிங்கிறதுனால, அ புதன் வலுவில்லை என்றால், அந்த பத்திரங்கள்லாம் அடிக்கடி வந்துட்டு அதாவது பேர் மாத்தி போடுறது, இல்ல பத்திரத்தில ஏதாவது மிஸ்டேக் பண்ணிக்கிறது, டாக்குமெண்ட்ல இல்ல ஆதார் கார்ட்ல வந்துட்டு பேர் மாத்துறது, இந்த மாரி விஷயங்கள் அவர்களுக்கு நடக்கும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்துட்டு தோள்பட்டை வலிங்கிறது கொஞ்சம் இருந்துகிட்டு இருக்கும். அடிக்கடி வந்து காது வலி வரும். காது வலிக்கிறது, காதுல சீல் வர்றது, இந்த மாரி விஷயங்கள் இருக்கும். அ அதே அங்கே சுக்கிரன் இருந்துச்சுன்னா, அடிக்கடி வந்துட்டு காதணி தொலைந்து போகும். சரிங்களா? சில விஷயங்கள் நடக்கத்தான் செய்யும். 6ஆம் அதிபதி 4ஆம் பாவத்தில் இருந்துச்சுன்னா, இவர்களுக்கு ஆரம்ப கல்விங்கிறது சற்று தடையாக தான் இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, பிறந்த இடத்த விட்டு மாறுறவங்களா இருப்பாங்க. அ பிறந்த இடத்த விட்டு மாறுறவங்களா இருப்பாங்க. அ கறவை மாடு அவங்க வீட்ல பயன்படுத்தின குடும்பமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அ வேலை பார்த்துக் கொண்டே படிப்பது அப்படிங்கிறது இவர்களுக்கு இருக்கும் அடிக்கடி. அ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தொழில் கல்வி நன்றாக வரும். சரிங்களா? எந்த கல்வியா இருந்தாலும் தொழில் தொழில் செய்யக்கூடிய கல்வியாக இருந்தா அருமையா இருக்கும். சரிங்களா? எப்போதுமே தாயார்கிட்ட கருத்து வேறுபாடுகள் இருக்கும். இருந்தாலும் அத அடிக்கடி சரி பண்ணிக்குவாங்க. சரிங்களா? அ அதேபோல பார்த்தீங்கன்னா, இவங்க வீட்டு பக்கத்தில பழைய கிணறு இருக்கும். சரிங்களா? அது மூடியதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கைங்கிறது நன்றாக இருக்கும். அது அவங்கள்ட்டயும் இருக்கலாம், இல்ல பக்கத்து வீட்லயும் இருக்கலாம். போர்வெல் இல்லன்னா, ஆ ஆழ்துளை கிணறு இருக்கலாம். இல்லன்னா கிணறு இருக்கும். சரிங்களா? அத மூடுனதுக்கப்புறம் இவங்க வாழ்க்கை வந்து கொஞ்சம் உயர்வை நோக்கி போகும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, கிராமங்கள்ல இருந்தா ஜல்லிக்கட்டு மாடு வளர்க்குறது, சண்டைக்கோழி வளர்க்குறது, இந்த மாரி விஷயங்கள்ல அதிகம் ஈடுபடுவார்கள். அ அ வெளியூர் இவங்களுக்கு வந்து வெளியூர்ல இருக்கிறது ரொம்ப நன்மையாகவே இருக்கும். சரிங்களா? பிறந்த இடத்த விட்டு வெளியில இருக்கிறது நன்மையாக இருக்கும். சரிங்களா? அ வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருப்பார்கள். சரிங்களா? இவர்கள் வந்து அதாவது 6ஆம் அதிபதி 4ல இருந்தா இவர்கள் போர் போட்டால் தண்ணீர் கிடைப்பது கஷ்டம். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து இல்ல அவங்க அவங்க போர் போடாம வேற யாராவது வந்து போர் போட்டாங்கன்னா நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அ அதேபோல பார்த்தீங்கன்னா 6ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 4ல இருந்தாலோ, இல்ல 4ஆம் அந்த 6ஆம் அதிபதி 4ல இருந்து அது நீர் ராசியா இருந்தா, அ தண்ணீர் பஞ்சம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படி இல்லன்னா வீட்டுக்குள்ள தண்ணீர் வரும். சரிங்களா? மழை பெஞ்சா வீட்டுக்குள்ள தண்ணீர் வரும். அ அதிகபட்சமாக இவர்கள் வந்து வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக தான் இருக்காங்க நான் பார்த்தவரையும். அதேபோல 6ஆம் அதிபதி 5ஆம் பாவத்தில் இருக்கும்போது, 6ஆம் அதிபதி எங்க இருந்தாலும் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அத தெளிவா நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும். 6ஆம் அதிபதி ம் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது, குழந்தையோட கருத்து வேறுபாடுகள் உண்டு. சரிங்களா? ஆ குழந்தைக்கு மருத்துவ செலவுங்கிறது அடிக்கடி ஏற்படும். ஆ குலதெய்வ வழிபாடுகளில் சற்று தடைகள் இருக்கும். பூர்வீக சொத்துல சற்று தடைகள் இருக்கும். ஆ படிச்சு முடிச்ச உடனே இவர்களுக்கு வேலை கிடைக்கும். அது பெரிய மேட்டர் என்னன்னா, படிச்சு முடிச்ச உடனே வேலை கிடைக்கும். சரிங்களா? ஆ மாமாவுக்கு சில வியாதியும், சில கடன்களும் வந்து போகும். சரிங்களா? தாய் மாமனுக்கு. ஆ குலதெய்வ வழிபாடு சரிங்களா? அது போகும்போது நம்ம கவனமாக தான் போகணும். சரிங்களா? 1 முறைக்கு 2 முறைக்கு வந்து விநாயகர விளக்கு போட்டு கும்பிட்டுட்டு போறது நல்லது. அப்படி இல்லன்னா, விநாயகருக்கு சிதறு தேங்காய் அடிச்சுட்டு போறதும் நல்லது. சரிங்களா? கலைத்துறைகள் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். சினிமா, நடனம் இது போன்ற
விஷயங்கள் பார்ப்பதில ரொம்ப ஆர்வம் காட்டுவாங்க. சரிங்களா? அ வயிறு சார்ந்த பிரச்சனைகள் இவர்களுக்கு இருக்கும். மன உறுதி வந்துட்டு ஸ்ட்ராங்கா இருக்கும் இவங்களுக்கு. சரிங்களா? அ என்னதான் இருந்தாலும் காதல் தோல்விங்கிறது இவர்கள சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையா இருக்கும் அடிக்கடி. ஒரு அதாவது லவ் பண்ணாங்கன்னா, இது கண்டிப்பா வந்துட்டு தோல்விகளை சந்திப்பார்கள். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, ம் கடன் வழக்கு இதில எதுவா இருந்தாலும் கேஸ்ன்னு போயிடுச்சுன்னா, இவங்களுக்கு வந்து வெற்றி கன்ஃபார்ம் உண்டு. அத நம்ம நோட் பண்ணிக்கணும். அ பல விதத்திலேயும் மன உளைச்சலுக்கு ஆளாவார்கள். இருந்தாலும் அதை விட்டு தனிமையில் இருந்து அதனை வந்து மாற்றிக் கொள்வார்கள் என்பது இங்க நான் பதிவிடுறேன். 6ஆம் அதிபதி 6ஆம் பாவத்திலே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இது வந்து ஹர்ஷ யோகம் என்று பெயர். சரிங்களா? இந்த யோகத்துக்கு. எப்படி பார்த்தாலும் இவர்களுக்கு வந்து 45 வயதுக்கு மேல கண்டிப்பா வெற்றி உண்டு. சரிங்களா? 45 வயதுக்கு மேல வந்துட்டு வெற்றியும் உண்டு. கண்டிப்பா வெற்றி உண்டு. இவர்கள் செல்வந்தராவதை யாராலயும் தடுக்க முடியாது. சரிங்களா? அ இவங்களுக்கு உத்தியோகம் நல்லா இருக்கும். சரிங்களா? அதேபோல போலீஸ், ராணுவம் இது போன்ற வேலைகள் நல்லா இருக்கும். செவ்வாய் தொடர்பு இருக்கும்போது, படையை தலைமை தாங்கும் அமைப்பு வந்து இவர்களுக்கு உண்டு. சரிங்களா? இவர்களுக்கு வந்து கொஞ்சம் நீண்ட ஆயுளும் இருக்கும். சரிங்களா? அ வீண் வாக்குவாதங்கள், சண்டை போடுறதெல்லாம் கெட்டிக்காரங்களா இருப்பார்கள். அதேபோல 6ஆம் அதிபதி 7ல இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இவங்களும் கூட்டு தொழில் பண்ணக்கூடாது. பண்ணா பிரச்சனை வரும். ம் மனைவியுடன் சற்று கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், இவர்கள் வந்து கொஞ்சம் ஒதுங்கி போறது நல்லது. அ இவர்களுக்கு வந்துட்டு எப்படி சொல்றது? 6ஆம் அதிபதி 7ல இருக்கும்போது, வேலைக்கு போற கலத்தரமாக இருக்கும். இல்லனா வேலை பார்க்குற இடத்துல பொண்ணு அமைஞ்சிரும். இந்த மாரி விஷயமும் நடக்கும். சரிங்களா? 40 வயதுக்கு மேல கடன் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? கடன் வாங்குவதை சற்று இவர்கள் குறைத்துக் கொள்ள வேண்டும். அ அ அதேபோல பார்த்தீங்கன்னா, அ இவர்கள் வந்து வெளிநாட்டு வருமானம் என்பது அ இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஆனா, அவங்க வெளிநாடு போகையில போதும் பார்த்தீங்கன்னா, அ அந்த பாஸ்போர்ட், விசா இதெல்லாம் வந்து சரியா எடுத்துட்டு போணும். சரிங்களா? அ இவர்கள் வந்து இருதார யோகம் என்பது இருக்கும். சரிங்களா? அதனால இவங்க வந்து தாமதமா கல்யாணம் பண்ணாங்கன்னா, இன்னும் சூப்பரா இருப்பாங்க. சரிங்களா? மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கும். சரிங்களா? இவர்களுக்கு வந்து அ வாடிக்கையாளர்கள் தடை இருந்துகிட்டே இருக்கும். தொழில்ல இருந்தாங்கன்னா. சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி 8ஆம் பாவத்தில இருந்துச்சுன்னா, அ 6ஆம் அதிபதி 8, 6, 8 சரிங்களா? அப்ப ஒரு வேள கட்டு. 6, 8 ஒரு வேள வந்து கட்டாயிரும். சரிங்களா? நம்ம பார்க்குற வேல கட்டா இருக்கும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, நேரத்துக்கு சாப்பிடுறதும், தூக்குறதுலயும் தொல்லைகள் இருந்துகிட்டே இருக்கும். இவங்க வந்து லேட்டா தான் சாப்பிடுவாங்க. சரிங்களா? நைட் வேலை வந்து இவங்களுக்கு வந்து அதிகமாக பார்க்கப்படும். சரிங்களா? அ அதாவது இது எதிர்பாராத அதிர்ஷ்டம்ங்கிறது 6, 8, 12 6ஆம் அதிபதி 8ஆம் இடத்துல இருக்கும்போது, திடீர் அதிர்ஷ்டங்கள் இவர்கள் ஏன்னா 8ஆம் இடம் என்பது பணபிரஸ்தானம் அப்படிங்கிறதுனால, ஸோ அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கும். சரிங்களா? இவங்களுக்கு வந்துட்டு உணவுத்துறை வந்துட்டு சிறப்பா இருக்கும். அது நைட்ல உணவு விடுதியெல்லாம் நைட்டு உணவு விடுதிலாம் இருக்குல்ல, தள்ளுவண்டி கடையெல்லாம் இருக்குல்ல, இது மாரி விஷயங்கள்லாம் அவர் வந்துட்டு அதிகமா பண்ணக்கூடிய நபர்களாகவும் இருப்பார். அதே பார்த்தீங்கன்னா, நைட்ல தூக்கம் முழிக்கிறவங்களாவும் இருப்பார்கள். அ அதேபோல பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் மேஜிக், பில்லி, சூனியம் அது போன்ற ஈடுபாடுகள் அதிகமாவும் இருக்கும். சரிங்களா? இவர்களுக்கு வந்து ஒரு முறை வந்துட்டு நோயையும், கடனும் சந்திச்ச மனிதர்களாகத்தான் இருப்பார்கள். சரிங்களா? அ அதேபோல பார்த்தீங்கன்னா, ம் 6ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல இருக்கும்போது, உத்தியோகம் இவர்களுக்கு வந்து தேடி தேடி வரும். ஒரு ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு நமக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா 6ஆம் அதிபதி 9ல இருந்துச்சுன்னா டக்குன்னு வேலை அமையும். சரிங்களா? கடனும் பார்த்தீங்கன்னா கேட்டவுடன் கிடைக்கும். சரிங்களா? எப்போதும் தந்தையுடன் கருத்து வேறுபாடுகள் உண்டு. அதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு வாக்குப்பளிதமும் உண்டு. 6ஆம் அதிபதி வந்து 9ஆம் இடத்துல இருக்கும்போது, இல்ல 6க்கும் 9க்கும் தொடர்பு இருந்தாலும் சரி, சரிங்களா? இவங்களுக்கு வாக்குப்பளிதம் உண்டு. அ குருமார்கள் பகை வந்து இவர்களுக்கு இருக்கும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு வந்துட்டு அவளுடைய அப்பா வந்துட்டு கோபக்காரராக இருப்பார்கள். அ கொஞ்சம் பாசம் இல்லாதவராகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? ஆ என்ன காரணம்னா, பாசம் இல்லாம போயிறாது. தந்தைனா பாசம் இல்லாம போயிறாது. அதை அனுபவிப்பதில நமக்கு தடை கொடுக்கும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா, சரிங்களா? இவரு 6, 10 ஃபர்ஸ்ட்டு 6ங்கிறது ஃபர்ஸ்ட்டு,
வேலை, 10ங்கிறது தொழில். அப்ப 6ஆம் அதிபதி 10ல இருக்கும்போது, அ ஃபர்ஸ்ட்டு தொழில் செய்வார்கள். அப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு உத்தியோகம் பார்ப்பார்கள். அப்புறம் வந்து தொழில் செய்வார்கள். சரிங்களா? ஃபர்ஸ்ட்டு 6ஆம் இடம் தான் பேசும். சரிங்களா? அ அதிகபட்சமாக வந்துட்டு வேலையில அவர்களுக்கு வருமானம் சற்று குறைவாகத்தான் இருக்கும். அ ம் அதேபோல பார்த்தீங்கன்னா, ம் மாமியார் ஸ்தானம் 10வது ஸ்தானங்கிறதுனால 6ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது மாமியார் வந்துட்டு கொஞ்சம் கட் அண்ட் ரைட்டா பேசக்கூடிய ஆளா இருப்பாங்க. அப்படி இல்லன்னா பகைவராக இருப்பார்கள். அ வெளிநாட்டு வருமானம் இவர்களுக்கும் உண்டு. சரிங்களா? இவர்களுக்கு வந்து ஹோட்டல் ஃபீல்டு ஓரளவு நல்லாருக்கும். சரிங்களா? விவசாயம் நல்லாருக்கும். சரிங்களா? அ இவங்களுக்கு ஆர்வம் வந்துட்டு மத்தவருக்கு வேலை வாங்கி குடுக்குறது அவ்வளோ ஆர்வம் இருக்கும். சரிங்களா? அ இவர்களுக்கும் வந்து இரவு தொழில் நான் தான் சொல்றேன்ல 6ஆம் இடத்த அதிபதி 10ஆம் இடம், 8ஆம் இடம், 2ஆம் இடத்த தொடர்பு கொள்ளும்போது, அ இவர்களுக்கு வந்து நைட்ல பார்க்குற அந்த தொழிலுங்கிறது நல்லாவே இருக்கும். சரிங்களா? இவங்களுக்கு எல்லாமே வந்து கொஞ்சம் தாமதமா தான் கிடைக்கும். ஆனாலும் கிடைக்கும். அதான் மேட்ரு. சரிங்களா? தாமதமா கிடைச்சாலும் கிடைக்கும். அதே 6ஆம் அதிபதி 11ஆம் இடத்துல இருக்கும்போது, அ இது உபஜெயஸ்தானத்துல ஒரு ஸ்தானம் ஆகுறதுல 3, 6, 11 சரிங்களா? பொருளாதார வளர்ச்சி சூப்பராவே இருக்கும். சரிங்களா? அதேபோல பார்த்தீங்கன்னா, மூத்த சகோதரர் இல்ல சகோதரிங்கள்ல ஒரு கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் உண்டு. ஏன்னா, அ 6ஆம் அதிபதி அங்கே போய் இருக்கிறதுனால. சரிங்களா? அ போட்டிகள், பந்தயங்கள்ல இவர்களுக்கு வெற்றி கண்டிப்பா உண்டு. சரிங்களா? இவர்கள் பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு நல்ல வளர்ச்சிய குடுத்திருக்கும். சரிங்களா? இவர்களுக்கு தான் கால் வலி, இல்ல மூட்டு வலி, இல்ல கால் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வியாதியும் வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது, வெளிநாட்டு வேலை சூப்பரா இருக்கும். அதேபோல பார்த்தீங்கன்னா, ஆ மருத்துவமனையில வந்துட்டு தங்கி பயிற்சி எடுத்து, அதுக்கப்புறம் மருத்துவ வேலை அப்படிங்கிறது ஒரு நன்றாகவே இருக்கும். சரிங்களா? ஆ வயிறு சம்மந்தப்பட்ட உபாதைகள் அடிக்கடி வந்து போகும் இவர்களுக்கு. சரிங்களா? ஆ வெளிநாட்ல போயிட்டு அந்த குடியுரிமை வாங்குறதெல்லாம் சற்று தடைபட்டு அதுக்கப்புறம் வாங்குவாருங்க. சரிங்களா? ம். இவங்க வந்துட்டு எத தவிர்க்கணும் அப்டின்னா, உயரமான இடத்துல ஏர்றத தவிர்க்கணும். சரிங்களா? அதேமாரி நைட்ல டிராவல் பண்றதையும் இவங்க வந்து தவிர்த்துக் கொள்ள வேண்டும். மற்றபடி 6ஆம் அதிபதி 12ஆம் இடத்துல இருக்கும்போது, அதுவும் ஒரு திடீர் யோகத்தை உண்டு பண்ணும். சரிங்களா? அடிக்கடி வந்து குடும்பத்த பிரிஞ்சிருந்து, வெளியில வெளியில வெளிநாடு போய் வாழ்றதுல இவங்களுக்கு வந்து அதிகம் ஆர்வம் இருக்கும். அப்படிதான் நடக்கும். ஓகே. நன்றி நேயர்களே.